सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा नित्यात्व अनुमानस्य अनुमान பாதோத்தாரா. இந்த புத்தகத்துல 407வது பக்கம். சாதாரணமாக இந்த புத்தகம் பிரதிதினம் வாசிக்கின்றதாதான் புரியும். 20 நாள் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் என்ன நடத்தினோம் முன்னால அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நேரம் போவோம். அத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணும் பொழுது ஆத்மா ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்றது. ஏகமேவ அத்விதீயம்னா அந்த ஆத்மஸ்வரூபத்தை தவிர மேதி எல்லாம் பாரமார்த்திகமாக இல்லைன்னா, பாரமார்த்திகம் அப்படின்னா முக்காலத்திலையும் பாதத்தை அடையாததான பொருள். அந்த ஆத்மா பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான் முக்காலத்திலையும் அதற்கு பாதம் இல்லை. அப்படி சொன்னதுனாலேயே என்ன தெரிகிறது, ஆத்ம பின்னமான பதார்த்தங்கள் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு இருக்கு, அதுக்கப்புறம் போயிடும். அதான் நம்ம வியாவகாரிகம் அப்படின்னு சொல்றோம் இவர்களை. அதே போல இன்னும் சில பதார்த்தங்கள் இருக்கு. எது? இந்த சுத்தி ரஜதாதி பதார்த்தங்கள். அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அழிஞ்சு போறது, ரொம்ப நாள் நிற்கிறது இல்லை. இப்படி உலகத்தில் இருக்கிற பதார்த்தங்களை நாம் பிரம்மம்னு ஒரு பொருள், முக்காலத்திலையும் அழியாதான பொருள், அதுக்கு பாதம் இல்லை. நாம் இருக்கிற பரியந்தான் அப்படியே போயிட்டு இருக்கு. சில பதார்த்தங்கள் கடப்பட்டாதி பிரபஞ்சம், சிலது ஸ்வப்னமோ சுத்தி ரஜிதாதி பதார்த்தங்களோ நாம் பார்க்கும் பொழுதே கொஞ்ச நாளைக்கு அழிஞ்சு போறது. அதுவும் இல்லாம சில பதார்த்தங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் புத்தகத்துல, அது எங்கேயும் இல்லை. எது? வந்தியாபுத்திரன், முயல் கொம்பு, இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள், அவைகளுக்கு அசத் பதார்த்தம்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த அசத் பதார்த்தத்தை பத்தி நம்ம கவலை இல்லை. அது எப்பவுமே யாருக்குமே தோணாத பதார்த்தம். அப்பப்ப நம்ம டிஸ்கஷனுக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த மற்ற பதார்த்தங்கள் கடப்பதாத பிரபஞ்சங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சமானது நாம் பார்க்கும் பொழுது இருக்கிறதாக காணப்படுகிறது. ஸோ பிரத்யக்ஷத்தினால நமக்கு அது இருக்குன்னு காணப்படுறோம். எந்த பொருளை பார்த்ததுமே அந்த பொருளை இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால இந்த பிரபஞ்சமும் இருக்குன்னு காணப்பட்டு கொண்டிருக்கு. அதனால துவைதி என்ன சொன்னா, இந்த பதார்த்தங்கள்லாம் நிஜமாவே இருக்கு சார் அப்படின்னு அவனுடைய அபிப்பிராயம். நீங்க வேதத்தையே பிரமாணமா வச்சுட்டு வேதம் சொன்னபடியே நடந்துக்கணும்னு நீங்க சொல்றதுனால, வேதமானது ஏகமேவ அத்விதீயம் பிரம்மான்னு சொன்னதுனால அது ஒண்ணுதான் முக்காலத்திலையும் அழியாதான பதார்த்தம் அப்படின்னு. அதனால மற்ற பதார்த்தங்கள்லாம் என்ன ஆகுது? அதோன்யதார்த்தம். மற்ற பதார்த்தங்கள்லாம் அழியோட கூடினது, ஒரு நாளுக்கு அழியக்கூடியது அப்படின்னு சொன்னதுனால மற்ற பதார்த்தங்கள் பாரமார்த்திகம் இல்லை அப்படின்னு சொல்லு. பாரமார்த்திகம் இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் அது சத்தென்றோ அசத்தென்றோ சதசத்தென்றோ அதை சொல்ல முடியல. இந்த கடப்பட்டாதி பதார்த்தங்கள் எல்லாமே சத்தாக இருந்தால் ஒரு நாளும் அழியப்படாது, அசத்தாக இருந்தால் காணப்படப்படாது. இது என்னன்னா, கண்ணுக்கு காணவும் படுறது, நமக்கு ஐம்புலன்களுக்கும் விடயமாகிறது. ஆனா ஒரு நாளைக்கு ஞானம் வந்தா எல்லாம் அழிஞ்சு போறது. இப்ப என்னத்தான் பண்றது? இது சத்துன்னு சொல்ல முடியல, சதசத்துன்னு சொல்ல முடியல. ஒரு பொருளை சத்தாகவும் அசத்தாகவும் இருக்க முடியாது. கடைசியில் என்னாச்சு? சதசத் விலட்சணம் அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் தான் மித்யாபூதம்னு சொன்னோம். இந்த மித்யாபூதம்னு சொன்னா அது ஏதோ தப்பான வார்த்தைன்னு நினைச்சிட்டு இருக்கான். அது எப்படி இது மித்யாபூதமா இருக்க முடியும்? கண்ணுக்கு தெரியறது, அனுபவிக்கிறோம், சாப்பிட்டா பசி தீர்றது, இப்படிப்பட்டதான பதார்த்தத்தை பொய்ன்னு சொல்றாங்க.
இது அத்வைதி அப்படின்னு ஏதோ சீரியஸா நினைச்சிட்டு இருக்கான். அப்படி நினைச்சுட்டு அவன் என்ன பண்றான், இந்த பதார்த்தங்கள்லாம் அப்படி விட்டுக்கூடாது அப்படின்னு நம்மளோட சண்டை போடுறான். நீங்க சொன்ன சண்டை போடுறதுனால தப்புன்னு சொல்லி ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை நம்பி ஆகணும். அதான் நம்ம நிகழ்ச்சி. அந்த ஸ்ருதி சொன்னதுனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் வித்யாபூதம் தான் அப்படின்னு அதை சொல்றதுக்காக நம்ம ஒரு அனுமானம் சொன்னோம். விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவது அப்படிங்கிற அனுமானம். இந்த அனுமானத்துக்கு அநேக விதமாக அவன் அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு இருந்தான். இப்ப என்ன சொல்றான், இந்த அனுமானம் மாதிரியே நான் இன்னொரு அனுமானத்தினால பிரபஞ்சத்தை சத்தியம்னு ஸ்தாபிக்கிறேன் சார்ட்டான். என்னாச்சு, நீங்க அனுமானத்தினால பிரபஞ்சத்துல மித்யாத்வ ஸ்தாபனத்துக்கு வந்த மாதிரி நானும் என்ன பண்றேன், ஒரு அனுமானத்தினால பிரபஞ்சத்துக்கு சத்தியத்துவத்தை ஸ்தாபனம் பண்றேன் அப்படின்னாரு. அவன் ஸ்தாபனம் பண்ணும்பொழுது முதல்ல நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்றது ரைட்டுன்னு சொல்லணும். அப்பதானே பரப்பற்ற நிராகரண பூர்வகமாகத்தான் சுமத்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அதற்காக அவன் பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு அனுமானத்தினால முயற்சி பண்ணி கொண்டிருக்கான். இதுதான் மித்யாத்வ அனுமானத்திய அனுமான பாதகத்துவம். அனுமானத்தினால நீங்க மித்யாத்வத்தை ஸ்தாபனம் பண்றேன், அதே அனுமானத்தினால அதே போலயே நானும் அனுமானத்தினால பிரபஞ்சத்துக்கு சத்தியத்துவத்தை ஸ்தாபனம் பண்றேன். அதே சமயத்துல நீங்க மித்யா பிரபஞ்சம் மித்யான்னு சொன்னது தப்புன்னு சொல்றேன் அப்படின்னு அவன் முயற்சி பண்றான். இப்ப ஒரு 6 ஹேத்துக்கள் சொன்னா அந்த 6 ஹேத்துக்களையும் கண்டனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பரமார்த்த தத்துவே சாத்தியே ஷடனி ஹேதவா நிராகிருதா அப்படிங்கிற அம்சம் பார்த்தோம். அதற்கு பிறகு ஏவம் அந்நேபி நிராகாரியாகான்னு சொல்றோம். இதே போலயே மற்ற அனுமானங்களும் மற்ற ஹேதுக்களும் நிராகரணம் பண்ண வேண்டியவை அப்படின்னு சொன்னா, இப்ப அவைகள்ல சிலது பார்த்திருக்கோம். அதற்கு மேல இருக்கிறது நம்ம இப்ப பார்க்கணும். நானும் விமதம் ந ஆத்மனி அத்தியஸ்தம் ஆத்ம சாட்சாத்காரவத் பிரவருத்தி விஷயத்வா எதேவம் ததேவம் யதா கட சாட்சாத்காரவத் பிரவருத்தி விஷயः படஹ ந தத்ர அத்தியஸ்தः. சில புத்தகத்துல கடஹான்னு இருக்கும், அதை மாத்திக்கணும். கட சாட்சாத்காரவத் பிரவருத்தி விஷயः படஹ ந தத்ர அத்தியஸ்தः. இப்ப இது அனுமானம். விமதம் சொன்னா பிரபஞ்சம்னு அர்த்தம். பிரபஞ்சா ந ஆத்மனி அத்தியஸ்தா. நீங்க என்ன சொல்றேன், பிரபஞ்சமானது ஆத்மாவில் அத்தியஸ்தமாயிருக்குன்னு நீங்க சொன்னேன். இப்ப அதுக்கு மாறுதலா அவன் ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா ஆத்மாவில் அத்தியஸ்தம் இல்லை, அப்பதானே அவன் சொல்ற கட்சி சரியாகும். நீங்க சொல்றதுக்கு மாறுதலா சாத்தியத்தை ஸ்தாபிக்கணும். நீங்க பிரம்மணி சகலோபி பிரபஞ்சா அத்தியஸ்தான்னு நீங்க சொன்னேன். அவன் என்ன சொல்றான், பிரபஞ்சம் ஆத்மாவில் அத்தியஸ்தமாக இல்லை அப்படின்னு சொல்றான். விமதம் ஆத்மனி அத்தியஸ்தம். ஏன் சுவாமி ஆத்மாவில் அத்தியஸ்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணுமோ இல்லையா? என்ன சொல்றான், ஆத்ம சாட்சாத்காரவத் பிரவருத்தி விஷயத்வா. யாருக்கு ஆத்ம சாட்சாத்காரம் வந்திருக்கோ அவனும் அந்த பிரபஞ்சத்துல பிரவர்த்திக்கிறான். ஆத்ம சாட்சாத்காரம் வந்தவர் யாரு? ஜீவன் முக்தாள். ஜீவன் முக்தாலும் இந்த பிரபஞ்சத்துல அவ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஜீவன் முக்தாளுக்கும் இந்த பிரபஞ்சம் வேண்டி இருக்கிறதாகத்தான் தெரியுது. அப்படி இருக்கிறது அது அத்தியஸ்தமா இருக்குமா? இப்ப ஆத்மாவெல்லாம் அது அத்தியஸ்தமா இருக்க முடியுமா? முடியாது பாருங்க அப்படின்னு. ஏன் சார், யாராவது சார் பிரவர்த்திச்சா அது அத்தியஸ்தமா இருக்கப்படாதுன்னு யாராவது சொல்லக்கூடா? என்ன அத்தியஸ்தமாகவும் இருக்கட்டும், அதுல பிரவர்த்தியும் இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டுன்னா அப்படி இல்லை, அப்படி இருக்க முடியாதுங்கிற. எதேவம் ததேவம் யதா கட சாட்சாத்காரவத் பிரவருத்தி விஷயா. ஒத்தன் குடத்தை பார்த்தான், கண்ணோட பார்த்தான். பார்த்த அவருக்கு கட சாட்சாத்கார பிரவருத்தி விஷயா பட. அவர் ஒரு வஸ்திரத்தை எடுத்துட்டார். இவருக்கு கட சாட்சாத்காரம் வந்த போதிலும் அவர் வஸ்திரத்தை எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த வஸ்திரமானது அந்த கட்டத்துல அத்தியாசமா இருக்கோ இல்லையே? அதனால கட சாட்சாத்காரம் இருக்கிற ஒரு வியக்தி ஒரு பட்டத்தை எடுத்துட்டு இருக்கார். அதனால யாருக்கு எதிர சாட்சாத்காரம் வந்திருக்கோ அவர் எதிர பிரவர்த்திக்கிறாரோ அந்த பதார்த்தம் அதுல அத்தியஸ்தம்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியும். ஏன்னா பட்டம் கட்டத்துல அத்தியஸ்தமா இல்லை. அதே விதமாகத்தான் ஆத்ம சாட்சாத்காரம் வந்த ஜீவன் முக்தரும்
இந்த பிரபஞ்சத்துல விவகரிக்கிறதுனால அவரிடத்துல இந்த பிரபஞ்சம் அத்தியஸ்தமா இல்லை. எப்படி கட்டத்தை பார்த்ததான ஒரு வியக்தி படத்துல பிரவர்த்திக்கிற படத்தை எடுத்துட்டார், கட்டிட்டார், மேல போட்டுட்டார், ஏதோ சொல்லுங்க பிரவர்த்தின்னு அதோட சம்பந்தப்பட்டார்னு வச்சுக்கணும். அப்படி இருந்தவருக்கு அந்த கட்டத்துல எப்படி இந்த படம் அத்தியஸ்தம் இல்லையோ அதே விதமாகவே ஆத்ம சாட்சா்காரம் வந்த ஜீவன் முக்தர் இந்த உலகத்துல பிரவர்த்திக்கிறதுனால, உலகத்துல சேஷ்டை பண்றதுனால அவரிடத்துல இந்த பதார்த்தமானது அத்தியஸ்தமாக இல்லை அப்படின்னு ஜெனரலா சொல்லிட்டாங்க. இப்ப இதுக்கு மேல இதுல என்னென்ன தோஷம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அதுக்கு கண்டனம் பண்ணணும். முதல்ல என்ன பண்ற, நனு விமதமும் ந ஆத்மனி அத்தியஸ்தம். விமதம்னு சொன்னா பிரபஞ்சம்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சம்னு சொன்னா வியாவகாரிக பிரபஞ்சம்னு நம்ம முன்னாலேயே பார்க்கணும். முன்னால உலகத்தின் நாளா பிரிச்சோம். சத்தான பிரம்மம் ஒண்ணு, அசத்தான பதார்த்தங்கள் ஒண்ணு. இந்த மீதி இருக்கிற பிரபஞ்சத்தை ரெண்டா பிரிச்சோம். வியாவகாரிக பிரபஞ்சம், பிராதிபாசிக பிரபஞ்சம்னு. இப்ப வியாவகாரிக பிரபஞ்சத்துல தான் நம்ம மித்யாத்வத்தை ப்ரூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணினோம். இப்ப அதே வியாவகாரிக பிரபஞ்சம் தான் அவன் சத்தியம்னு சொல்றதுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கான். இதான் ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடியதான் விவகாரம். இப்பொழுது இந்த வியாவகாரிக பிரபஞ்சம் மிச்சை இல்லை. மிச்சை இல்லைன்னா அந்த அத்தியஸ்தமாக இல்லை, ஆத்மாவில அத்தியசிக்கப்படவில்லை. ஏன்? ஆத்ம சாட்சா்காரம் வந்த ஜீவன் முக்தனும் அதுல பிரவர்த்திக்கிற காரணத்தினால் அப்படின்னு சொன்னோம். இப்ப இதுல என்ன சொல்றார், இதுக்கு மேல ஒரு அசித்தின்னு ஒரு தோஷம் வருமோ? ஏன்னா ஆத்ம சாட்சா்காரம் வந்தவா இந்த உலகத்துல பிரவர்த்திக்கலை. ஜீவன் முக்தனா இருக்கிறோம் சமாதியில் இருக்க போற, அவன் ஏன் பேர் உலகத்துல வந்து உழந்துன்னு இருக்க போற? நம்ம மாதிரி அஜ்ஞானித்தானே உலகத்துல இருக்க வேணும், அது வேணும், இது வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். அவர்தான் காமாயே அதமர்த்தியோ அமிர்தோ பவதி அத்திர பிரம்ம சமஸ்மதே அப்படின்னு அவருக்கு எல்லா ஆசைகளும் விட்டு போச்சே, அவரே உலகத்துல பிரவர்த்திக்க போறார். அதனால நீங்க சொல்றது ஆத்ம சாட்சா்காரம் வந்ததான ஒரு வியக்தி உலகத்துல பிரவர்த்திக்க மாட்டான். பிரவர்த்திக்கிறதுனாலே ஏது போட்டிருக்கள், வஸ்துதான் பிரவர்த்திக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா அந்த அசித்தி வந்துருமே அப்படின்னு அந்த பிரபஞ்சத்துல ஆத்ம சாட்சா்கார பிரவர்த்தி விஷயத்துவம் இல்லை, அதனால அசித்தி வருமே அப்படின்னு அதுக்கு மேல ஒரு ஆசங்கை வந்தது. அது சொல்ற நானு அசித்தி நக அசித்தி, அசித்தி இல்லையே அப்ப சொல்ற. இப்ப பாருங்க, இதுல ஆத்ம சாட்சா்காரம் வந்தவர்களுக்கு கூட இதுல பிரவர்த்திக்கிறார், உலகத்துல பிரவர்த்தித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறார். அதுக்கு திருஷ்டாந்தம் அவரே கொடுக்கிறார். எப்படி? ஈஷா ஜீவன் முக்தயோகோ, அப்படி தனித்தனியா ஈஸ்வரனுக்கும் ஜீவன் முக்தனுக்கும் ஆத்ம சாட்சா்கார வசோரபி. இவளுக்கு ஆத்ம சாட்சா்காரம் இருக்கா இல்லையா? ஈஸ்வரனுக்கு என்னைக்குமே அவருக்கு ஆவரணம் இல்லை. அஜானத்தை தன் வசத்துல வச்சுருக்க அவருக்கு ஆவரணம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அவித்யாக்கிறது ஆவரணம் இல்லை. ஏன் எல்லாவற்றையும் அவருக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரியும். நான் பிரம்மங்கிற விவகாரம் அவருக்கு நல்லா தெரியும். இந்த ஜீவனுக்கு தான் இந்த அஜானம் இருக்கு. அதனால இந்த ஜீவன் சரீரத்தை ஆத்மான்னு நினைச்சுட்டு இந்த கோத்திரம் இந்த சூத்திரம் இன்னாருக்கு வர்றது எல்லாமும் இவன் தான் விட்டுட்டு இருக்கான். ஈஸ்வரனுக்கு இல்லை. அதனால ஈஸ்வரனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் இருக்கு. ஜீவன் முக்தனுக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா ஆத்ம சாட்சா்காரம் வந்த பிறகுதான் அவருக்கு ஜீவன் முக்தர்னே பேரு. ஆகையால் ஈஷ ஜீவன் முக்தயோகோ ஆத்மா சாட்சா்காரவதோரபி, இவ ரெண்டு பேருக்கும் ஆத்ம சாட்சா்காரம் வந்திருந்த போதிலும் அவளுக்கு எப்படி ஜெகத் ரட்சணாதவ் பிரவருத்தே, ஈஸ்வரன் ஜெகத் ரட்சணத்துல பிரவர்த்திக்கிறார். உலகத்தை காப்பாற்றுறதுல பிரவர்த்திச்சிருக்காரா இல்லையா? அவருக்கு எப்பொழுதுமே ஜெகதி ரட்சணே ஜாகரூகான்னு இருக்கார். உலகத்தை காப்பாற்றுறதுக்கு எப்பவுமே அவர் சித்தமா இருக்கார். எந்தெந்த ஜீவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன புண்ணிய பலன் கொடுக்கணும், பாப்ப பலன் கொடுக்கணும், அவன் எப்படி கடை சேர்த்தணும், நம்ம மேல பக்தி பண்ணிட்டு இருக்கானா, வேதாந்தம் வாசிச்சுட்டு இருக்கானா, வேதாந்தத்தை கேட்கறானா, அவனுக்கு எது நல்லது பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கார். நீங்க பகவான் நாமாவை சொல்லியோ வேதாந்தத்தை கேட்டதுன்னா அவருக்கு ரொம்ப இஷ்டமான பதார்த்தம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆகையால் இந்த மனுஷனுடைய எல்லா விவகாரம் காப்பாற்றுறதுக்காக அவர் காத்துட்டு இருக்கார். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் அப்படின்னு ஒரு சக்கரத்தை வேற பிரவர்த்தனம் பண்ணிவிட்டு அதை ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கணும்னு வேற நமக்கு வேற சொல்லியிருக்கார். ஆகையால் உலகத்தை காப்பதில் அவர்
தீவிரமா இருக்கார். அவருக்கு ஆத்ம சாட்சா்காரம் வந்திருக்கு, உலகத்தை காப்பாற்றுற விஷயத்திலையும் அவர் இருந்துருக்கார். அதனால அசித்தி இல்லை. ஈஸ்வரன் இடத்துல மட்டும் இல்லை சார், ஜீவன் முக்தனுக்கும் பாருங்க, ஜீவன் முக்தனுக்கே ஆத்ம சாட்சா்காரம் வந்துட்டு ரைட் ஒத்துக்கணும். அதற்கு பிறகு அவர் பிக்ஷாட்டனத்துல பிரவர்த்திக்கிறாரா இல்லையா? பசிச்சா ஞாபகம், ஜீவன் முக்தனுக்கு விவகாரம் என்னன்னா, நம்ம பசிச்ச பிறகும் நம்ம சாப்பிடும் பொழுது வக்கனையா அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறோம். இலையில போட்டு வரிசை அதெல்லாம் வேணும், இதை சாப்பிடணும். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சுவை சரியா இல்லைன்னு அதை நம்ம எடுத்து போட்டுருவோம். இப்ப என்ன, அது பசி போகணுங்கிறது மட்டும் இல்லாமல் அது நமக்கு சுவைக்கணும் எனக்கூடியதான எண்ணமும் நமக்கு இருக்கு. இல்லைன்னா எதிர்க்க ஆத்துக்காரைய வெய்யறதுக்கு தைரியம் இல்லாத போனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது உள்ளூர மனசுல நீங்க நினைச்சிட்டு இருக்க. ஆனா இந்த எண்ணமும் ஜீவன் முக்தனுக்கு கிடையாது. நிஜமான ஜீவன் முக்தனா இருந்தா வந்து பண்ணிருக்காரு, பிக்ஷௌஷதம் புத்தியதா அப்படிதான் சொல்றோம். அந்த பிக்ஷங்கிறது ஒரு ஔஷதமாக சாப்பிடுறார். சில மருந்து கசப்பம், சில மருந்து வேற மாதிரி இருக்கும், சில மருந்து சுவையே இருக்காது. இருந்த போதுன்னு அந்த அவசியம் சாப்பிடணும்னு சாப்பிடுறோமா இல்லையா? அதே விதமாக தான் ஜீவன் முக்தா இருக்கிறவா ஆகாரத்தை உட்கொள்ளும் பொழுது அதுல ஒரு விதமான அட்டாச்மெண்ட், ஒரு சங்கமும் இல்லாமல் இந்த பசிக்கா இது சாப்பிடணும், இல்லைன்னா பசி நம்மளை வாட்டும், அப்புறம் பிரம்ம தியானம் கிடைக்காது, அதுக்காக சாப்பிடுறேன் அப்படிங்கிற எண்ணத்துல சாப்பிடுறேன். அப்ப என்ன விவகாரம் இருக்கு, அவளுக்கும் பிக்ஷாட்டனத்துல பிரவருத்தி இருக்கு. ஆத்ம சாட்சா்காரம் வந்த போதிலும் அவளுடைய பிரவருத்திக்கு விஷயமாக பிக்ஷாட்டனாதி பிரபஞ்சம் இருக்கு. ஆகையால் நீங்க சொன்னதான அசித்திங்கிறது கிடையாது. இப்ப முதல்ல அனுமானம் சொன்னோம், அந்த அனுமானத்துல ஹேதுவானது அசித்தியாச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த அசித்திங்கிற தோஷமும் இல்லையே நிராகரணம் பண்ணியாச்சு. ஆகையால் இந்த அனுமானம் சரிங்கிறான். பாருங்க, நச்ச அசித்தி ஈஷ ஜீவன் முக்தையோ ஆத்ம சாட்சா்காரவதோரபி, அவ இரண்டு பேர்களுக்கும் ஆத்ம சாட்சா்காரம் இருந்த போதிலும் ஜகத்ரட்சண பிக்ஷாட்டனாதவ், உலகத்தை காப்பாற்றணும் என்கிற விஷயத்திலையும் பிக்ஷாட்டனாதி விஷயங்களையும் பிரவருத்தே. இப்ப இதுவரைக்கும் ஆச்சு. இன்னொரு தோஷம் வியபிச்சாரம் வருமோ அப்படின்னு வேற ஒரு சந்தேகப்படுறார். வியபிச்சாரம் அப்படின்னா சாத்தியாபாவது ஹேதோஹோ தத்வே வியபிச்சாரா, சாத்தியம் இல்லாத இடத்துல ஹேது வருந்ததுன்னா அதுக்கு வியபிச்சாரமும் பேரு. எது ஆத்மனி அத்தியஸ்தம், ஆத்மனி அத்தியஸ்தம்ங்கிறது சாத்தியம். அதுக்கு அபாவம் என்ன, ஆத்மாவில அத்தியஸ்தம், அத்தியஸ்தமான பதார்த்தம்னு வச்சுக்கோ. சாத்தியாபாவதி அத்தியஸ்தவதி அப்படின்னு வச்சுக்கோ. அத்தியஸ்தமாக இருக்கக்கூடியதான பொருள்ல சாட்சா்காரவத் பிரவருத்தி விஷயத்துவம் இருக்குமேயானால் அது விபிச்சாரம். அப்படித்தானே? அப்படி இருக்கான்னு பார்ப்போம். சுத்தி ரஜதாதோ சுக்தோ அத்தியஸ்தமபி பீதத், சங்கே அத்தியஸ்தமபி பீதத்துவம். சங்கமானது மஞ்சளா இருக்குன்னு தெரிகிறது. மஞ்சக்காமால வந்தவனுக்கு வெள்ளையா இருக்கக்கூடியதான சங்கமும் மஞ்சளாக இருக்காக காணப்படுறது. இந்த பீதத்துவமானது சங்கத்துல அத்தியஸ்தம். ஏன்னா நிஜமாகவே சங்கம் வெளுப்பாத்தான் இருக்கு. இவனுக்கு மஞ்சளாக காணப்பட்டதுனால அது மஞ்சள் ஆயிடுதோ இல்ல, சங்கத்துல பீதத்துவம் தான் அத்தியஸ்தம். இருந்தாலும் ந சங்கஸ்வேத சாட்சா்காரவத் பிரவருத்தி விஷயா. சங்கம் வெள்ளையா இருக்குன்னு நன்னா தெரியும். இந்த மாத்து சங்கம் வெள்ளைத்தான் அப்படின்னு நல்லா கிளியரா அவனுக்கு தெரியும். அதோட இல்ல அவனுக்கு மஞ்சள் காமால வந்திருக்குங்கிறதும் தெரிஞ்சுட்டு இருக்கான். அதனால எல்லா பொருளுமே மஞ்சளா இருக்குன்னு தெரியுது. அவன் சங்கத்தை பார்த்து மஞ்சளா இருக்கேன், அடடா மஞ்சளா இருக்கேன்னு போய் அதை போய் அளவீடு வரணும்னு பிரவர்த்திக்கிறானா? பிரவர்த்திக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் நிஜமாக மஞ்சளா இல்லது, நம்ம கண்ணுக்கு இப்படி தெரியுது. ஆகையால் அத்தியஸ்தமாக இருக்கக்கூடியதான பொருள்ல இவனுக்கு பிரவருத்தி இல்லை. அதனால பிரவருத்தி இருந்ததேனால் சாத்தியாபவதி ஹேதோ அபாவதி ஹேதோஹோ சத்வே வியபிச்சாரா. இங்கே சாத்தியாபாவதி சங்கத்துல அத்தியஸ்தமாக இருக்கிற அவனுக்கு பீதத்துவத்தின் இடத்துல இவனுக்கு பிரவருத்தி சாட்சா்காரம் வந்தவனுக்கு தெரிந்தவனுக்கு அங்கே பிரவருத்தி இல்லை. அதனால விபச்சாரமும் இல்லை. இப்ப என்னாச்சு, இந்த அனுமானம் பர்ஃபெக்டா இருக்கு. பர்ஃபெக்டா இருக்கிறதுனால ஆத்மாவில பிரபஞ்சமானது அத்தியஸ்தம் இல்லை அப்படிங்கிற வரைக்கும் அவன் கொண்டு வந்திருக்கான்.
இப்ப உங்களுடைய டியூட்டி என்ன, நீங்க என்ன பண்ணணும், இந்த அனுமானம் தப்புன்னு சொல்லணும். முதல்ல அனுமானம் சொன்னா அனுமானத்துல ஏதாவது தப்புன்னு நீங்க சொல்லுவிடோன்னு பார்த்து அதுக்கு தகுந்தா போல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டான். இப்ப நீங்க அனுமானம் தப்புன்னு சொல்லணும். அப்பதான் உங்க கட்டி நிற்கும். அதுக்கு சொல்ல போறோம். இப்ப போங்க, விமதம் ஆத்மனி அத்தியஸ்தம். இதெல்லாம் அந்த அனுமானம் என்ன ஏதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நோட்ரு பண்ணணும்னு யாரும் சொல்லல. இது போல வந்தா எப்படி இருக்கணும், என்ன விதமா இதை டேக்கிள் பண்ணணும், அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. விமதம் ஆத்மனி அத்தியஸ்தம் ஆத்ம சாட்சா்காரவத் பிரவருத்தி விஷயத்வ எதேவம் ததேவம் யதா கட சாட்சா்காரவத் பிரவருத்தி விஷய பட்டா ந தத்ர அத்தியஸ்தா. அதே போல ந அசித்தி ஈஷ ஜீவன் முக்தயோ ஆத்ம சாட்சா்காரவதோரபி ஜகத்ரக்ஷண விக்ஷாடனாதௌ பிரவருத்தே சங்கே அத்தியஸ்தமபி பீதத்வம் ந சங்க ஸ்வேதத்வ சாட்சா்கார வத் பிரவருத்தி விஷயா இது நதத்ர வியபிச்சாரா இது சேத். அது வரைக்கும் கூறப்பட்டு சொன்னதான அனுமானம். அது இப்ப சமானம் சொல்லியாச்சு. இப்ப அதுக்கு நாம தப்புன்னு சொல்லணும். இந்த அனுமானமான தப்புன்னு சொல்லணும். என்ன அனுமானத்துல தப்புன்னு சொல்றதுக்கு நம்ம அநேக விஷயங்கள் நம்ம முன்னால சொன்னோம். எப்படி ஒரு உபாதியை சொல்றதோ இல்ல ஒரு விபச்சாரத்தை காட்டுறதோ இவைகள்லாம் பண்ணினோமே ஏன்னால் ஹேத்வாபாதங்கள்ல ஏதாவது ஒன்றை நம்ம எடுத்து காட்டினோமே ஏன்னா இந்த அனுமானம் தப்புன்னு ஆயிடும். இப்ப இதுல என்ன சொல்லிட்டு இருக்கார், சவ்யபிச்சாரம். இந்த அனுமானமானது வியபிச்சரித்தமாக இருக்கு அப்படிங்கிறத இப்ப சொல்ல போற. இங்க பிரதிபிம்பே வியபிச்சாரா. இப்ப நீங்க சொன்னதான திருஷ்டாந்தம் சுக்தியில சங்கத்துல பீத்தத்துவம் மத்தியஸ்தமா இருக்கு, அங்க அவனுடைய பிரவருத்தி இல்லை அப்படின்னு சொல்றது தெரியாது. ஆனா பிரதிபிம்ப ஸ்தலத்துல கண்ணாடியில முகத்தை பாக்குறேன், உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பிரதிபிம்பமானது அத்தியஸ்தம்னு. கரெக்டா? அந்த பிரதிபிம்ப அத்தியஸ்தம்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்த போதிலும் அதுல பிரவருத்தி இருக்கா இல்லையா? பிரதிபிம்பம் அத்தியஸ்தம்னு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அதை பார்த்து சிரிச்சுட்டு தலைவாரிண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையோ. நம்ம பிரதிபிம்பம் சரியா கண்ணாடியில வரலன்னா துணியை கொண்டான்னு சொல்லிட்டு அது நல்லா தொடச்சு நல்லா இருக்குன்னு வர பாக்குறது, குளிர் படிதான் பார்த்து நல்லா தெரியுதுன்னு பாக்குறோம். ஒவ்வொருத்தரும் கண்ணாடியில பார்த்துதான் வரும். அந்த கண்ணாடியில நீட்டாவே வச்சுக்கிறோம், அதுல அழுக்கு இழுக்க உடைச்சிருக்கு, அதை தொடச்சிட்டு நல்லா பார்த்துட்டு வரும். அப்ப என்ன, இது பொய் தானே? தெரிஞ்சிருந்த போதிலும் அதுல இவனுக்கு பிரவருத்தி இருக்கோ இல்லையோ. அப்ப என்னாச்சு, அத்தியஸ்தமாக இருந்த போதிலும் அதுல பிரவருத்தி புருடவத் பிரவருத்தி இருக்க ஆத்ம சாட்சா்காரவத் புருட பிரவருத்தி விஷயமா அது இருப்பதனால் இங்க விவிச்சாரம் தான். ஏதோ நீ சங்கஸ்வேத திருஷ்டாந்தத்துல விவிச்சாரம் இல்லை அப்படின்னு சொன்னேள். ஆனா பிரதிபிம்ப திருஷ்டாந்தத்துல உங்களால சொல்ல முடியாது. ஏன் விவிச்சாரம் ஒரு இடத்துல விவிச்சாரம் போட்டுன்னா அந்த அனுமானம் போயிடுதுன்னு அர்த்தம். எல்லா இடத்துலயும் போடணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு தீரத்தை தப்புன்னு சொல்றதுக்காக இருக்கமே, ஆனால் ஒரு இடத்துல தப்பா இருந்தாலும் போனதான். அதான் சொல்றார், பிரதிபிம்பே வியபிச்சாரா சஹி முக ஐக்கிய சாட்சா்காரவத் பிரவருத்தி விஷயா முகே அத்தியஸ்தா. முக சாட்சா்காரவத் பிரவருத்தி விஷயா, முகம் பிரதிமுகமும் ஒண்ணுதான் என்று தெரிந்தவனு கூட அந்த முகத்துல அத்தியஸ்தமாகத்தான் இருக்கு. ஆகையால் உங்க அனுமானம் தப்பு. இந்த அனுமானமானது கம்ப்ளீட்டா போயிடுது. அதோட தத்யதிரேகேன உபலப்தியமானத்வஸ்ய உபாதித்வாச்சா. ஒரு ஹேத்வாபாசம் காட்டினாலே போறோம், அனுமானத்துக்கு தப்பா போயிடும், வேண்டியது இல்லை. இருந்தாலும் இதுல இன்னொரு தோஷமும் இருக்கு சார். அதான் ஒரு அனுமானம் போச்சுன்னா அது பேர நான் தோஷம் சொல்லலாம், தப்பு இல்லை, தோஷம் இருக்கு. அதனால என்ன சொல்றேன், தத்யதிரேகேன உபலப்தியமானத்வஸ்ய உபாதித்வாச்சா. இப்ப கட திருஷ்டாந்தத்துல கட சாட்சா்காரவத் பிரவருத்தி விஷயமாக பட்டம் இருக்கு. இது கடம் என்று நன்றாக பார்த்தவனும் படத்துல பிரவர்த்திக்கிறான். ஆனா இந்த இடத்துல பாருங்க, கடம் வேற படம் வேற கிளியரா தெரியுது. கடமும் பட்டமும் இது வெவ்வேறையாக ஒரு மனிதனால் அறியப்படுகிறது. தத்யதிரேகேன உபலப்தியமானத்துவம் இதான் உபாதி. அதை விட வேறாக அறியப்படுகின்றது. குடத்தை விட வேறாக வஸ்திரமாக அறியப்படுகிறது. ஆனா அதே மாதிரி நீங்க சொன்னதான ஆத்ம
ஆத்மாவோட வேறாக பிரபஞ்சம் அறியப்படுகிறதா? சொல்ல முடியலையே, அறியப்படாத. ஏன்னா எந்தப்ப இப்ப பொருளை பார்க்கிறதோ அப்ப ஆத்ம சம்பந்தமா தன் கடா தன் பட்டா அப்படிதான் சொல்லி ஆகணும். நீங்க வெறும் கடகான்னு நீங்க சொன்னாலும் குடம் இருக்குன்னு அர்த்தம். கடகான்னு சொன்னாலே கடம் இருக்குன்னு அர்த்தம். இருக்குங்கிறது நீங்க சொல்லல, அவ்வளவுதான். அதனால விவகாரம் என்ன? ஆத்ம வியதிரேகேன உபலப்தியமானத்துவம் இங்க இல்ல. திருஷ்டாந்தத்துல கட வியதிரேகேன உபலப்தியமானத்துவம் படத்துக்கு இருக்கு. அதனால விவகாரம் என்னடா உபாதி வந்தாச்சு. சாத்திய வியாபகத்துவம் திருஷ்டாந்தர்பாவேனா, சாதன வியாபகத்துவம் பட்சாந்தர்பாவேனா போயாச்சு. இப்ப இந்த ரெண்டாவது தோட்டமும் சொல்லியாச்சு. ஆகையால் இந்த அனுமானம் உபயோகப்படாது. அதனால தத்வியதிரேகேன உபலப்தியமானஸ்ய உபாதித்வாச்சா ஆயிடுச்சு. இதோட இந்த அனுமானம் மறந்துடுது ஆயிடுச்சு. சொன்னா அது சமாதானம் சொல்லியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன, சில பிரகரணங்கள்லாம் எல்லாம் ஒரே மாதிரியே கோர்வையா வரும்னு இல்லை. அதுதான் அனுமானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஞாபகம், இந்த அனுமானங்கள்ல நம்ம பிராச்சீன கிரந்தத்துல இருக்கிற அனுமானங்கள் தான். அங்கேயே கிரந்தத்துல இருந்து அங்கேயே போட்ட அனுமானத்தை அவர் கோடிஃபை பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்காரு நியாயாமிருதக்காரர். அது பார்க்கணும். இப்ப அடுத்ததாக அவர் அனுமானம் சொல்றார். ந ஏவம் ச விமதம் ந ஈஸ்வரமாயா கல்பிதம் சம்பிரதி அபரோட்சத்வாத் யதேவம் ததேவம் யதா சைத்திரம் பிரதி அபரோட்சः கடः ந சைத்திரமாயா கல்பிதः. அதே போல விமதம் ந ஜீவகல்பிதம் தஸ்மின் சுஷுப்தேபி அவஸ்திதத்வாத் ஆத்மவத். இது வரைக்கும் வச்சுக்கோ. இப்ப என்ன, இந்த உலகமானது ஈஸ்வரனுடைய மாயினால கல்பிக்கப்படவில்லை அப்படின்னு. ஏன்னா நீங்க என்ன சொல்றோ அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும் தருது. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்க, ஈஸ்வரனுடைய மாயினால்தான் உலகம் கல்பித்து. மாயா கேசாமயா சிருஷ்டா என்மாம் பசியதி நாரதா அப்படின்னு. நான் மாயின்னு இதெல்லாம் மாயாமயமான ஜெகத்து, நான் உலகத்தை மாயினால கல்பிச்சிருக்கேன்னு பகவானே சொல்றாரு. இவன் என்ன சொல்றாரு, ஈஸ்வர மாயினால கல்பிக்கப்படாததுதான். ஏன்டா இது உண்மையாச்ச? அவன் சொல்றதுன்னு அவனுடைய அபிப்பிராயம் இதெல்லாம் உண்மை, மாயினால கல்பிக்கப்படவில்லை அப்படின்ட்டு. விமதம், விமதம்னா உங்க பிரபஞ்சம், ஈஸ்வர மாயா கல்பிதம். ஏன் சுவாமி இப்படி சொல்றாரு? சம்பிரதி அபரோட்சத்வா. அவர் கண்ணோட பார்த்துட்டு இருக்காரு. அவர் உலகத்தையெல்லாம் பார்த்து, எது பார்த்துட்டு இருக்கமோ அது எப்படி மாயா கல்பிதமா இருக்க முடியும் அப்படிங்கிறான். எதேவம் ததேவம் யதா சைத்திரம் பிரதி அபரோட்சா கடா. சைத்திரன் ஒரு குடத்தை பார்க்கிறான். இது சைத்திரம் வரைக்கும் என்னன்னா, நீரே ஒரு குடத்தை பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது உங்க மாயினாலே கல்பிதமா இருக்கு. குடம் இருக்கு பார்க்கிறேன். ஓஹோ நான் பார்த்தேன் அதனால என்னுடைய மாயினால கல்பிதம் இது அப்படின்னு சொல்றேடா. ஈஸ்வரன் பார்க்கிறாரு. ஈஸ்வரனுக்கு அபரோட்சமா இருக்கிற உலகம் ஈஸ்வர மாயினால எப்படி கல்பிதமா இருக்க முடியும்? இங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கு. சரியா வரமாட்டேங்கிறத. யார் ஒரு பொருளை பார்க்கறானோ அவன் மாயினாலே அது கல்பிதம் அப்படி இல்லை. யார் அதோட இல்லை. இந்த மாயங்கிறது அந்த பகவானுக்கு சேர்ந்ததுன்னு வேற நம்ம சொல்லிருக்கோம். தெய்வீ கேட்டா குணமயி மம மாயா, எனக்கு சேர்ந்தது மாயங்கிறார். மததீனா மாயா அப்படின்னு வேற சொல்லிருக்கு. அதனால ஈஸ்வர மாயினால கல்பிக்கப்பட்டதுன்னு தாங்கள் எதை சொல்றீங்களோ அது சரியில்லை. ஏன்னா ஈஸ்வரனை அதை பார்க்கிறதுனால், அபரோட்ச சாட்சாத்காரம் அவருக்கு இருக்கிறதுனால் அப்படி ஏன்னா சைத்திரனால பார்க்கப்பட்டதான ஒரு கடமானது சைத்திரமாயினால கல்பிதம் இல்லை. ஆகையால் ஈஸ்வரனால பார்க்கப்படும் உலகமானது ஈஸ்வரமாயினால கல்பிதம் இல்லை அப்படின்னு அவனுடைய ஒரு பட்சம், ஒரு திருஷ்டாங்க, ஒரு அனுமானம் சொல்லி. அதே மாதிரி சரி ஈஸ்வர மாயினால கல்பிக்கப்பட வேண்டாம் சார், ஜீவமாயினால கல்பிக்கப்பட்டமே அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு இது ஒண்ணு. நாபி விமதம் ந ஜீவ கல்பிதம், ஜீவனால கல்பிக்கப்படவில்லை. பார்க்கணும், சில பொருள் எல்லாம் ஜீவன் தான் கல்பிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எது சுத்திரதாதிகள் இருக்கட்டும், சுவாப்னிக பதார்த்தங்கள்லாம் ஜீவ கல்பிதம்னே சில பேர் சொல்லிட்டு இருக்கார். நதத்ரதான் ரதயோகான பந்தான அதரதான் ரதயோகான் பதஸ்வஜதே சகி கர்த்தா அப்படின்னு. ஜீவ பிரகரணத்துல ஜீவனை சொல்றதுக்காக ஜீவனுடைய சொப்னத்தை சொல்லி கொண்டிருக்கக்கூடியதான நிலையில சகி கர்த்தான்னு வேற சொல்லியிருக்க. நல்ல ஜீவன் தான் கல்பிதம் அப்படின்னு சில ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயம் இது.
ஆகையால் ஜீவகல்பிதம் அப்படின்னு சொல்றோமே, அப்படின்னு ஜீவகல்பிதமா அதுவும் இல்லை. அவனுக்கு கல்பிதமே இல்லைன்னு சொல்லணும் அவனுடைய அபிப்பிராயம். ஏன்னா சத்தியம்ங்கிற ஒரு அபிப்பிராயத்துல நம்ம இருக்கான். ஆகையால் விமதம் ந ஜீவகல்பிதம். ஏன்னா தஸ்மின் சுஷுப்தேதி அவஸ்திதத்வா, அந்த ஜீவன் தூங்கிட்டு இருந்தாலும் இந்த உலகம்லாம் இருக்கு சார். யாராவது ஒரு கல்பிதமான பதார்த்தமா இருந்தால் யார் கல்பிச்சானோ அவன் தூங்கி போயிட்டான்னு அது இருக்குமோ? இருக்காது. லோகத்துல அப்படி இல்லையோன்னா, ஜீவன் கல்பிச்சான்னா உலகத்தை, ஜீவன் தூங்கி போன சமயத்துல அந்த உலகம் இருக்குமோ? அது அவனோட தூங்கினா போயின்னா இருக்கனா? ஆனா அவன் தூங்கினாலும் உலகம் இருக்கே. அதனால என்னன்னா ஜீவ கல்பிதம் இல்லை, ஈஸ்வர கல்பிதமும் இல்லை, ஜீவ கல்பிதமும் இல்லை, மூணாவது சைத்தன்யம் இல்லை, விவகாரம் என்னடா. அதனால உலகமானது கல்பிதம் இல்லை, பிரபஞ்சம் சத்தியம் இப்படிங்கிற அபிப்பிராயத்தை உங்களோட அழைச்சுன்னு போறாங்க. அதனால விமதம் ந ஜீவ கல்பிதம் தஸ்மின் சுஷுப்தேகி அவஸ்திதத்வா ஆத்மவத், ஆத்மா மாதிரி அப்படி சார். நச்ச அசித்தி இல்லை சார். அவன் தூங்குற பொழுது உலகம் இருக்கு, அவனால் கல்பிக்கப்பட்ட பதார்த்தங்கள் இருக்குன்னு எப்படி சொல்வேன்? அவன் தூங்கின சந்தர்ப்பத்துல உலகம் எல்லாம் இல்லையே அவனுக்கு அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லப்படாது. பிரத்யவிஜானாது, அவன் தான் நான் தூங்கின போனாலும் இந்த உலகம் எல்லாம் இருந்தது அவனே எழுந்து சொல்றான். இந்த கட்டில தான் தூங்கினேன், இந்த போர்வையை போட்டுட்டு தான் தூங்கினேன், காலம் எழுந்து போதுதான் அதெல்லாம் இருக்கு. நான் தூங்கும் பொழுது இவைகள் இல்லை, அதே கட்டில், அதே போர்வை, அதே பதார்த்தங்கள் எல்லாமும் இருக்கு. அதோடு இல்லை, நான் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நினைச்சிட்டு தூங்கினேன், தூங்கி போயிட்டேன், காலம் மூழ்கின்றதும் சுத்திட்டே இருக்கு அதுன்னு அவனே சொல்றான். விவகாரம் என்ன, பிரத்யவிஜானம்ங்கிறது இருக்கிறதுனால தூங்கும் பொழுது அது இருக்கு, அதே பதார்த்தம் தான் இருக்கு அப்படின்னு அவனே சொல்றான். பிரத்யவிஜானத்தினால ஐக்கியம் தெரிகிறது. ஆகையால் அவன் தூங்கின போதிலும் உலகம் இருப்பதனால் அது அவனுடைய கல்பிதம் இல்லை. என்ன சொல்ல போற நீங்க அப்படின்ட்டு. நச்ச அசித்தி பிரத்யவிஜானாத் அதிருஷ்டாதேஹே அபாவே புனருத்தான அயோகாச்ச. அதோட இல்ல, நிஜமா அவருக்கு மீதியை தானே பண்ணாலும் அவருக்கு அதிருஷ்டம் இருக்குன்னு நாங்க ஒத்துண்டாகணும். அவன் தூங்கினாலும் அது அதிர்ஷ்டாதிகள்லாம் அவருக்கு இருக்குன்னு ஒத்துக்கணும். அது இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னா எழுதுக்க மாட்டான். யாராவது தூங்குவானா? தூங்கினேன்னு அதுக்கப்புறம் நம்ம எழுதுக்க மாட்டோம். நிச்சயம் இருந்ததுன்னா நிச்சயம் மருந்தாவது படுத்து தூங்காம இருப்பான். டீ காவி சாப்பிட்டாலும் தூக்கம் வந்துடும் சமயத்துல. அவன் என்ன பண்ணுவான், தூங்கவே படாதுன்னு வச்சுருவான். தூங்கியா மருமம் எழுத மாட்டேன்னு நமக்கெல்லாம் ஒரு அசட்டு தைரியம் இருக்கு. தூங்கினாலும் நிச்சயமா நம்ம எழுந்துப்போம். கொஞ்சம் லேட்டா எழுந்துப்போம், அது வேற விசுவாசம். இருந்தாலும் நிச்சயமா எழுந்துப்போம்னு ஒரு தைரியம் இருக்கிறதுனால ஆனந்தமா தூங்குறான். இது விவகாரம் நடந்தார். அப்ப எழுத மாட்டான்னு ஆயிடும். ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், அவன் தூங்கினா உலகம் இல்லை என்று சொல்லாதீங்க, அதிர்ஷ்டாதி பதார்த்தங்கள் இருக்கத்தான் செய்கிறது, அதனாலதான் அவன் எழுதுக்கிறான். ஆகையால் உலகம் இருக்கு, இருக்கிறதுனால அதாவது ஜீவகல்பிதம் இல்லை அப்படின்னா அதிருஷ்டாதீரத்யபாவே புனருத்தான அயோகாச்சா இத்யபி நிரஸ்தம். இதுவரைக்கும் அனுமானம். எது? விமதம் ந ஈஸ்வரமாயா கல்பிதம் தம் பிரத்யபரோட்சத்வாத்யதேவம் ததேவம் யதா சைத்திரம் பிரத்யபரோட்சா கடः ந சைத்திரமாயா கல்பிதா ஒரு அனுமானம். விமதம் ந ஜீவ கல்பிதம் தஸ்மின் சுஷுப்தேஷு அவஸ்திதத்வாத் ஆத்மவத். இந்த அனுமானங்கள் எல்லாம் கூட நிரஸ்தம் போயிடுது. ஏன்னா நிரஸ்தம்னு வாயால சொன்ன புஷ்மா எப்படி இருக்கிறத துரோஷம் சொல்ல வேண்டாமாங்கிறார். அப்பா சொல்றார், ஆத்யே முதல் அனுமானத்துல ஐந்திரஜாலிகம் பிரதி அபரோட்சே தன் மாயா கல்பிதே வியபிச்சாரா. ஐந்திரஜாலிகா மேஜிஷியன், ஒரு மேஜிக் பண்றவன் என்ன பண்றான், அவன் தன்னுடைய மேஜிக்கும் தான் பண்றதெல்லாம் அவனுக்கு தெரியுது, நமக்கு தான் தெரியல. பார்க்கிறவாளுக்கு உங்களுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் மாம்பழத்தை கொண்டு வந்து வச்சு கொடுக்குறான். ஒரு கூடையை கூடைய மாங்கொட்டையை போட்டு கூடையை மூடிட்டான். அப்புறம் கூடையை திறக்கிறான். அது சனத்துல அதுக்குள்ள மாமரம் இருக்கு, அதுல மாம்பழம் தொங்கிட்டு இருக்கு. அதை கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறான். இவன் தன்னுடைய மாயெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியுது இங்க ஒண்ணு இருக்கிறது ஒரே பதார்த்தம் தான். ஆனா நமக்கு தான் ஓஹோ இது தனியா இருக்கு, கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான், நீங்க சாப்பிடுறது. அதன் அவன் அபரோட்சமாக பார்த்து கொண்டிருக்கான். தன்னோட மாயை அபரோட்சமாக பார்த்த போதிலும் அது தன் மாயா கல்பிதம் தானே. இது தான் தானே சிருஷ்டிச்சான், அந்த மாயினால சிருஷ்டிச்சான். ஆகையால் யார் எதை பார்க்கிறானோ அது அங்கே கல்பிதம் இல்லை என்று சொன்னது தப்பு. ஏன்னா மாயாவை பண்ணக்கூடியதான மாயையே அந்த மாயாவையே பார்த்து கொண்டிருக்கிறான்.
அதனால ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு ஐந்திரஜாலிகம் பிரதி அபரோட்சே தன் மாயா கல்பிதே விவிச்சாரா. அதோட இல்ல, மாயா வித்யோ அபேதேன தேகாத்மைக்கிய பிரமே வியபிச்சாராச்ச. மாயா வித்யா ரெண்டும் ஒண்ணுதான். தேகாத்மைக்கிய பிரமம் நமக்கு வருது, சரீரத்தை ஆத்மான்னு நமக்கு தெரியுது. இந்த தேகாத்மைக்கிய பிரமம் நமக்கு அபரோட்சமாகவும் இருக்கு, அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவிச்சுட்டு இருக்கிற காலத்துல அது அவித்யாயும் இருக்கு. ஆயால் விவிச்சாரா அசு. த்விதீயேது ரெண்டாவது, ந ஜீவகல்பிதம் தஸ்மின் சுஷுப்தேதி அவஸ்திதத்வாத். அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஐந்திரஜாலிக விஷயம் இருக்கு பத்தில, இதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மாயையை பார்க்கறான்னு சொல்றதுக்கு ஹரிவம்சத்துல ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்திருக்கா. இது ஹரிவம்சம்ங்கிறது என்ன, மகாபாரதத்தினுடைய அப்பெண்டிக்ஸ். மகாபாரதத்துல கடைசி பகுதி. கிருஷ்ண பரமாத்மா அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்து, அவருக்கு தான் 16,000 சொன்னோமா இல்லையா, அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 10 பெண் குழந்தைகள் 10 ஆண் குழந்தைகள் பார்த்துருக்கோம். அத்தனை குழந்தைகளும் தனியா சேர்ந்து துவாரகான்னு ஒரு இடத்தை தயார் பண்ணி அதுக்குள்ள ஸ்கூல் எல்லாம் கட்டி யூனிவர்சிட்டி கட்டி எல்லாம் பண்ணி விட்டுருந்தாரு. தனித்தனி அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டி. அந்த காலத்துல வியாசர் என்னென்ன ஐடியா போட்டாரு. இது எதற்காக இப்படி சொல்லியிருக்காருன்னா, அது சம்சாரம் உறுதியா ஆகணும்னு இந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு அத்தனை குழந்தைகள் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய குழந்தைகள் அத்தனை பேரும் காலமாயிட்டான்னு வச்சுங்களா. அது அப்புறம் விவகாரம் வரும். இந்த ஹரிவம்சத்தை விசேஷமா சொல்லியிருக்கார். இந்த இடத்துல பிரத்யும்னனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பையன் பிரத்யும்னனுக்கும் சம்பரன் எனக்கூடியதான ஒரு மாயாவிக்கு யுத்தம் நடந்தது. சம்பரங்கிற ஒரு மாயாவி. இந்த முதல்ல இந்த மாயெல்லாம் ரொம்ப கிராண்டா பண்றது இருக்கிறதுல இதெல்லாம் யாரு, சம்பரன் தான் ரொம்ப கட்டிக்காரு. அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த சம்பரனுக்கும் இந்த பிரத்யும்னனுக்கும் சண்டை வந்தது. சண்டை வந்ததுல ததோ மாயாம் பராம் சக்ரே தேவசத்ரு பிரதாபவான். ததா பிறகு மாயாம் பராம் சக்ரே உயர்ந்ததான ஒரு மாய பண்ணினாராயன். தேவசத்ரு பிரதாபவான் சிம்மான் வியாக்ரான் வராஹம் தரட்சூன் ருட்சவானரான் முமோச்ச தனுராதாய பிரத்யும்னஸ்ய ரதோபரி. பிரத்யும்னனுடைய ரதத்துக்கு மேல என்ன பண்ணினார்னா, அந்த சம்பரன் என்ன ஒரே 1000 சிம்மங்கள் 1000 புலிகள் என்ன பண்றது, பன்னிக்குட்டிகள் எல்லாம் ஓடி வருது. தரட்சூன் ருட்ச கரடிகள் குரங்குகள் எல்லாம் பிரத்யும்னுடைய தேர் மேல எல்லா பக்கத்திலையும் இது போல வரும்படி இவர் ஒரு காட்சி அளித்தார். இவர் எந்த குரங்க எந்த சிம்மத்தை பானத்தால் அடிப்பார். அப்ப என்ன, இத்தனை மாயினால இத்தனை விதமாக அத்தனை குரங்கள் ஒரே தரம் ஒரு 1000 சிம்மங்கள் நம்ம மேல வரும்படி வந்துச்சுன்னா எப்படி யுத்தம் பண்ண முடியும்? இப்படி பிரத்யும்னன் மேல பண்ணி விட்டாரு அவர் அந்த சம்பரம். பிரத்யும்னன் பார்த்தாரா, கந்தர்வாஸ்திரேன சிச்சேத சர்வான்ஸ்தான் கண்ட ஜெஸ்ததா. கந்தர்வாஸ்திரத்தை எடுத்துட்டு அவர் என்ன பண்ணிட்டார், அத்தனை பேரையும் கொண்டு விட்டார் அப்படின்னு. இதெல்லாம் இந்த மாயைக்கு அந்த புலியும் சிம்மத்தையும் விரட்டல அவர். அவர் என்ன பண்ணார், அந்த எந்த மாயினால இப்படி ஒரு தோற்றம் வந்ததோ அந்த மாயையை கந்தர்வாஸ்திரத்தினால கொண்டு விட்டார். அதனால கந்தர்வாஸ்திரேன சிச்சேத சர்வான்ஸ்தான் கண்ட ஜெஸ்ததா. இப்படி நீங்க அஸ்திரத்தை அந்த கந்தர்வாஸ்திரத்தை அடிச்சதுனால் என்ன ஆயிடுது, அந்த புலிகள் சிங்கங்கள்லாம் போயிடுது. என்ன காரணனாச்ச காரியனாச்ச. பிரத்யும்னே நதுசா மாயா ஹதாத்தாம் வீக்ஷ்ய சம்பரா. அந்த சம்பரன் என்ன பண்ணினார், பிரத்யும்னால இப்படிப்பட்டதான இந்த என்னுடைய கந்தர்வாஸ்திரமும் என்னுடைய மாயையும் கொல்லப்பட்டது அப்படிங்கிறத அவன் பார்த்தான். அந்த சம்பரன் என்ன பண்ணினா, அடாடா நம்ம பிரத்யும்னன் மேல எப்படி போட்டோம், இந்த பிரத்யும்னன் முழிச்சுட்ட. அவர் என்ன பண்ணினார், இந்த மாயைய அவர் கொண்டுட்டார் அப்படிங்கறத பார்த்தார். பிரத்யும்னே நதுசா மாயா ஹதாதாம் வீக்ஷ்ய சம்பரா அன்யாம் மாயாம் முமோஜாத தானவக்ரோத மூர்ச்சிதா. இந்த மாயை உன்னால ஒண்ணு முடியாது, நான் இன்னொரு மாயை விடுறேன் அப்படின்னு அடுத்ததாக இன்னொரு மாயை விட்டார். இவ்வளவுதான் இந்த பாஷை கமெண்ட் இருக்கு. அதுக்கு மேல வேணும்னா அறிவுறுத்தம் பார்க்கணும் நீங்க. இதுல என்ன சொல்ற, தன்னுடைய மாயானது பிரத்யும்னால அழிக்கப்பட்டது என்கிறதை கண்டு பிறகு இன்னொரு மாயையை விட்டார் அப்படின்னா மாயையானது பார்க்கப்பட்டதுங்கிறது தெரியுது. அபரோட்சமாக மாயையை பார்த்தார் அப்படின்னு தெரியறது. அதனால என்ன எடுத்த,
விமதம் ஈஸ்வர மாயா கல்விதம் தம்பிரதி அபரோட்சத்வான்னு சொன்ன தம்பிரதி அபரோட்சமா இருந்தாலும் மாயா கல்விதம்னு தெரிஞ்சு போயிடுது. ஆயால் உங்க அனுமானம் தப்பு. அவ்வளவு. இதற்காக தேடி போய் ஹரிவம்சத்துல கொண்டு வந்து விசேஷமாக இந்த பிரம்மானந்த இதில் கொடுத்திருக்கார். அது ஒரு கேட்கட்டும். அதுக்கப்புறம் நக அசித்தி பிரத்யவிஜானாத் அந்த இது நிரஸ்தம் விதி ஆத்யே ஐந்திரஜாலிகம் பிரதி அபரோட்சே ஆத்யே முதல் அனுமானத்தில் ஐந்திரஜாலிகம் பிரதி இந்த மெஜிஷனுக்கு அபரோட்சமா இருக்கக்கூடியதான தன் மாயா கல்பிதே அபரோட்சமா இருந்தாலும் அவனுடைய மாயா கல்பிதமா இருக்கு. இது வியபிச்சாரா மாயா அவித்யோஹோ அபேதேன தேகாத்மைக்கிய பிரதே பிரமே வியபிச்சாராச்ச. த்விதீயேதோ ரெண்டாவது அனுமானம் என்ன? விமதம் ந ஜீவ கல்பிதம்னு ஜீவனை பத்தி சொன்னோமா, அதுல அசித்தி. ஏன் நக பிரத்யபிஜாயாக பிரபஞ்சஸ்ய ஸ்தாயித்வ சித்தேஹே தான் அசித்தி. பிரத்யபிஜையினால பிரபஞ்சம் ஸ்தாயின்னு தெரியறதே, அதனால அசித்தி இல்லையேன்னு சுஷுப்தி கால ஸ்தாயித்வ அசாதகத்வஸ்ய பிரத்யபிஜாயாக திருஷ்டி சிருஷ்டி சமர்த்தனே வக்கியமானத்வாத். சுஷுப்தி காலத்துல இவைகள்லாம் இல்லை அப்படிங்கிறது இந்த பிரதிபிஜை ஸ்தாயித்வத்தை சொல்லலேங்கிறது நம்ம திருஷ்டி சிருஷ்டி வாரத்துல சொல்ல போறோம் அப்படின்னு புத்தகத்தில் எழுதிட்டா நம்ம சொல்லிவிட்டோம். நமக்கு இங்க பாடம் ஆயிடுது. அதனால திருஷ்டி சிருஷ்டி சமர்த்தனே வக்கியமானத்வாத் அதிருஷ்டாதேகே காரணாத்மனா அவஸ்திதத்வேன அதிருஷ்டாதிகள் காரணாத்மனாக இருக்கு என்று சொன்னதுனால புனருத்தான சம்பவாச்சா. அதனால தூங்கி போயிட்டா அவன் முடிச்சுக்க மாட்டான் சார்னு சொல்ல வேண்டாம். அதிர்ஷ்டாதிகள் காரணாத்மனா இருக்கு. இப்ப காரணாத்மனா இருக்குன்னு நிஜமா இருக்கோ இல்லையோ அப்படின்னு கேட்கக்கூடாது. காரணாத்மனா இருக்குன்னா காரணஸ்வரூபமா இருக்கு. ஸ்தூலமாக இருக்கிறது நீங்க சத்தியத்துவம் எப்ப வரும்? நீங்க அதுக்கு ஸ்தூல ரூபமாக இருந்தால்தான் சத்தியமா இருக்கும். காரணாத்மனா இருந்தா அது வராது. அதனால அதிருஷ்டத்வாதே அதிருஷ்டாதே காரணாத்மனா அவஸ்திதத்வேன காரணாத்மனா இருக்கிறதுனால புனருத்தான சம்பவாச்ச அவன் எழுதுக மாட்டாங்கிற கவலை இல்லை. ஆகையால் இப்ப என்ன ஆச்சு? இந்த அனுமானத்தினால சத்தியத்தை ஸ்தாபனம் பண்றேன்னு சொன்ன அதை உங்களால பண்ண முடியல. நீங்க சொன்னதான அனுமானங்கள் தப்பா போயிடுச்சு. இப்படி சில அனுமானங்களை சொல்ல போற ஒரு 4-5 அனுமானங்கள் பின்னால வர போறது. கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். இந்த அனுமானங்கள்லாம் அது என்னமோ ரொம்ப பெருசு கஷ்டம் வேண்டியது இல்லை. நம்ம முன்ன பூர்வாச்சாரியால் சொன்ன அனுமானம் தான். இதை கொஞ்சம் நீங்களே யோசனை பண்ணினா வரும். இது மனநமாக நமக்கு நம்ம உபனிஷத்துல இருக்கக்கூடியதான வாக்கியங்கள் எப்படி அதை வச்சுண்டு அதுல இருக்கக்கூடியதான யுக்திகள்னால் எப்படி வித்தியாசத்தை நாம ஸ்திரீகரணம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் பார்த்து கொண்டிருக்க. அப்படிப்பட்டதான அழகான பாகத்துல இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுக்கு மேல இருக்கக்கூடியது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம். அதனால அன்னைக்கு இல்லை. அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்த கிளாஸ் அதுல பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் வச்சு அப்புறம் ரைட் 10ஆம் தேதி செப்டம்பர் 10 அக்டோபர் 10.